வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்த 2 வீடியோலுமே சொல்லியிருந்தோம். ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ரிட்டனுமே வந்து ரயில்வேஸ்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்கு, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் நேச்சர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே சவுத் அண்ட் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தோன்னா 28/12/12 27/1/2025 நம்ம அப்ளை பண்ணோம். அதாவது இந்த மாதம் 27 நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து நிறைய கிடையாது. எக்ஸாம் ஃபீஸுமே வந்து 100 ருபீஸ் தான். அதை தவிர்த்துட்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட்டில் வந்து 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க எல்லாருக்கும் வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் டு இந்த டேட் வரைக்கும் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற டேட் வைஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்குமே வந்து டிசம்பர் 28 அப்படின்றது காமன். அதே இது யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு வந்து டிசம்பர் 28 2000 2009 பிறந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதே எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 95 2009. அது மட்டும் இல்லாமல் ஓபிசி வந்து நான் கிரீமி லேயருக்கு 97 2009. நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடி வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 85 2009. பிடபிள்யூடியில் ஓபிசிக்கு வந்து 87 2009. இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் அப்படின்றதுனால இதுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஆர்ஆர்பி குரூப் டி வருதுன்னா இதுக்கான அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு நமக்கு வந்து 20% கிட்ட வந்து ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ வந்து அப்ரெண்டிஸ் ஜாப் தானே நம்ம அப்ளை பண்ண வேணாம் அப்படின்றது யாரும் வந்து நினைக்காதீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் குரூப் டி எழுதும்போது உங்களுக்கு நிறைய வந்து ரிசர்வேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு வந்து சேலரியும் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அதுக்கான ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் தான் நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன கம்யூனிட்டிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்க ஜாபை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏசி மெக்கானிக்கு, ஏர் கண்டிஷனிங், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக் அப்படின்றது நிறைய ட்ரேடில் வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 16 விதமான ட்ரேடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரேடையும் சேர்த்து எஸ்சிக்கு வந்து 635 வேகன்சியும், எஸ்டிக்கு 317 வேகன்சியும், ஓபிசிக்கு 1143 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 423 வேகன்சி, யூஆருக்கு 1714 வேகன்சி, டோட்டலாக வந்து நமக்கு 4232 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் வைக்கிறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி நமக்கான வேகன்சி கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நிறைய ஜாபில். அது வந்து ரயில்வேஸில் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸாலாம். ஆல்ரெடி 4200 வேகன்சின்றதே வந்து ஒரு பல்கான வேகன்சி தான். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ தெலுங்கானா பார்த்தோன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில், நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இப்போ வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு தற்சமயத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடில் இருக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அந்தந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அது கூடவே வந்து 10th வந்து 50% மார்க் வச்சுருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏசி மெக்கானிக் எடுத்தோன்னா ஏசி மெக்கானிக்கு வந்து 10th 50% மார்க் ப்ளஸ் வந்து ஐடிஐயில் வந்து ஏசி மெக்கானிக் முடிச்சிருக்கணும், அந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 16 விதமான ட்ரேடுக்குமே வந்து அந்தந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும்.
இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து வர நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து 10th முடித்தவங்களுக்கு, டிகிரி முடித்தவங்களுக்கு, டிப்ளமோ முடித்தவங்களுக்குன்னு தனித்தனியாக வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனாலுமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்க்கு நமக்கு வந்து எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் மாதிரி அதில் தான் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது முடிஞ்சதுமே நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது அப்படின்றதுனாலே நிறைய எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. பட் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நமக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராக்டிக்கல் மாதிரி கொடுப்பாங்க. ஏதாவது எந்த ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சின்ன ப்ராக்டிக்கல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல்ன்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. சில காம்பனண்ட்டோட நேம்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராசஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ரொம்ப பெருசாக வந்து நமக்கு இதுக்கான ப்ராக்டிக்கல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து 100 rupees தான் எக்ஸாம் ஃபீஸு. எக்ஸப்ட் யாரை தவிர்த்துட்டுன்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அது கூடவே வந்து எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த விமன்ஸ், இவங்க யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருவாங்க. நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். நம்மளோட ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்குமே வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தனியாக ஒரு காலத்தில் கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்கள் கல்வி தகுதிக்கு எதெல்லாம் வந்து செலக்ட் ஆகுதோ அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 10th, 12th, ஐடிஐ முடித்தது, நீங்கள் வந்து என்சிசியில் இருந்தீங்கனாலும் சரி, அது கூடவே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் ஏதாவது இன்வேலிடுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓபிசி வந்து அவங்க கேட்டிருக்க டேட்டுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கணும் ஓபிசி சர்டிஃபிகேட்டை. அதை நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீவியஸாவோ அல்லது அதுக்கப்புறமோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதனால இது வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரெஷர் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமுமே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா எல்லா ட்ரேடுக்குள்ளேயுமே வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏசி மெக்கானிக்கை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கலில், மெக்கானிக்கில் அப்படின்ற நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ அப்படின்றத தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் எது, நீங்கள் எந்த ட்ரேடுக்கு கீழே வருவீங்க, அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நோட்டிஃபிகேஷனில் ஜாப் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஜாப்பை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்மே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ரீட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அது கூடவே அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது கூடவே வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.